அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரத்தோட ஒருங்கிணைந்து இருந்த மாவட்டமா இருந்தது. அதுக்கப்புறம் இது தனியா பிரிச்சாங்க. மக்களோட கோரிக்கை, அதுக்கப்புறம் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அப்போதைய கவர்மெண்ட் வந்து இது தனி மாவட்டமா பிரிச்சாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய அரசியல் அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படை ஓட்டிங் பேட்டர்ன் எலக்டோரல் ப்ராசஸ்ல தருமபுரி விழுப்புரத்தோட ஒருங்கிணைஞ்சு இருக்கும். இதை உன்னிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அது புரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் களத்தை கொண்ட மாவட்டமா தான் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளும் சரி, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளும் சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரியான அந்த ஓட் ஷேர் தான் கட்சிகளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சாம்பிள்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் என்டிஏ, அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏன்னு சொல்றாங்க, அது பாஜக தலைமையிலான என்டிஏ தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கூட்டணியினுடைய சீட் ஷேரிங் வந்து அனௌன்ஸ் செய்யப்பட்டது. உத்தேச வேட்பாளர் பட்டியலும் வந்துச்சு. அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலை தூக்கி உரமா போட்டுட்டு நம்ம அந்த சீட் ஷேரிங் மட்டும் இப்ப பார்ப்போம். சீட் ஷேரிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கட்சிகள் அந்த கூட்டணியில இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, புரட்சி பாரதம், அப்புறம் ஜான் பாண்டியனோட பார்ட்டி. ஸோ இவங்க எல்லாரும் தான் அந்த கூட்டணியில அங்கம் வகிக்கிறாங்க. இவங்களுக்கான சீட் ஷேரிங் வந்து ரொம்ப காமெடியாவே ஒதுக்கப்பட்டது. அதுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து நான் லாஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் பேசுறேன். நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண போறது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகள் தான். அதுக்குள்ள வர்ற சில விஷயங்களையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நிறைய அப்சர்வேஷன்ஸும் அதுக்குள்ள எனக்கு இருக்கு. ஓகே, இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருகின்ற முதல் சட்டமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி ரிசர்வ்டு தொகுதி. ஷெட்யூல் காஸ்டுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த தொகுதியில 842 சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 405, டிஎம்கே 351, ஏடிஎம்கே 71, அதர்ஸ் 15. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 48% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 41%, ஏடிஎம்கே 8%, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. இங்க தாவேகாவுக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 12% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 14% குறையுது, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் போலரைசேஷன் ஹெவியா வர்ற தொகுதி, ரூரல்ல அதிகமாவே இருக்கும். இங்க பாமக வெர்சஸ் விசிகா அப்படின்ற ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை பண்ணி தான் அதிமுகவும் சரி, திமுகவும் சரி ஒரு விதமான அரசியலை வந்து முன்னெடுத்தாங்க. கலைஞர் அவர்கள் தான் இதுக்கான ஊற்றுக்கண்ணே. அவர் தான் முதல்ல இங்க விசிகாவை கையில எடுத்து ஒரு போலரைசேஷன் ஃபேக்டரா யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் எல்லா கட்சிகளும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அரசியல் அமைப்புல தான் இந்த சட்டமன்ற தொகுதி வந்திருக்கு. அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றது நான் ஓட்டிங் பேட்டர்னை தான் வந்து தமிழ்ல அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க போலரைசேஷன் வருதுன்னா ஒண்ணு பாமக இருக்கிற அணிக்கும் இன்னொன்னு விசிகா இருக்கிற அணிக்கும் இடையிலான ஒரு விஷயமா தான் வரும். ஆனா இங்க அப்படி வரல. போலரைசேஷனை உடைச்சு தாவேக்கா 48% வாக்குகளை பெறுது. கிட்டத்தட்ட 50% கிட்ட போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேவோட கம்பேர் பண்ணும்போது 2% இன்க்ரீஸ் பண்ணிச்சு. அது வன்னியர்களோட வாக்கு தான். கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கள்ளக்குறிச்சியில ஷெட்யூல் காஸ்டோட ஓட்டை தாவேக்கா பெரும் அளவுக்கு எடுக்குது. 50%க்கு மேல எடுக்குது. வன்னியர்களோட ஓட்டை 25 to 30% எடுக்குது. ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது ஷெட்யூல் காஸ்ட்டை கம்பேரிட்டிவ்லி நம்ம எடுத்தோம்னா வன்னியர்களை விட அதிகமா சப்போர்ட் பண்றாங்க. அப்போ வன்னியர்களோட ஓட் பேங்க் வந்து தாவேக்காவுக்கு இந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்மியா தான் இருக்கு. அதை நான் தொடர்ந்து பல இடங்கள்ல சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை வந்து நம்ம ஒரே தேர்தலா மாத்த முடியாது. அது வந்து இயல்பா வர்ற ஓட்டிங் பேட்டர்ன் தான். தாவேக்கான என்ன, அந்த கட்சியை வந்து மக்களை நம்பி நிக்கிற கட்சி தான். திமுக, அதிமுகலாம் கட்டமைப்பையும் வேட்பாளர்களையும் காசையும் நம்பி நிக்கிற கட்சிகளா இருக்கு. ஆனா தாவேக்காவுக்கு அப்படி இல்லை. அவங்களோட அந்த பலமே அந்த தன்னெழுச்சியான ஓட்டிங் பேட்டர்ன், அரசியல் மாற்றம் வரணும்னு நினைக்கிற வாக்காளர்கள் தான். அது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த பல கட்சிகளுக்கு இந்த அளவு சப்போர்ட் வந்திருக்காது. நான் இப்பவும் சொல்றேன், விஜய் அவர்களை விட்டுட்டா இதுக்கப்புறம் ஒரு லீடர் சினிமாவில இருந்தோ இல்ல மற்ற துறைகள்ல இருந்தோ வந்து பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் தான் கடைசின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி வர முடியாது. அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிட்டு அரசியலுக்குள்ள வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால இவரால நிச்சயமா ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்றத ஷெட்யூல் காஸ்ட் ஒட்டு மொத்தமா நம்புறாங்க. அவங்க முழுமையா நம்புறாங்க. அதே மாதிரி வன்னியர்கள் மத்தியில அந்த சப்போர்ட் இருக்கு. பட் வன்னியர்கள் மத்தியில கொஞ்சம் டிப் இருக்கு. ஆனா இங்க வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அதுக்கப்புறம் உடையாஸ் ஓட்டு இருக்கு, நாயுடு ஓட்டு இருக்கு. இந்த மாதிரி பல கம்யூனிட்டிஸோட ஓட்டை எடுத்து தான் தாவேக்கா இங்க லீடிங்ல இருக்கு. ஸோ இங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 14% இழக்குது. ஏன்னா இங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு வந்து தாவேக்காவை நோக்கி போகும்போது வன்னியர்களோட ஓட்டு திமுகவை நோக்கி கொஞ்சம் போகுது. பைபோலர் கண்டெஸ்டா மாறுது. அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஃபுல்லாவே கிடையாது, எக்ஸப்ட் உளுந்தூர்பேட்டை. அதனால இங்க வந்து கேண்டிடேட்ஸரும் இல்லாதனால அதிமுக தொடர்ந்து பின்னடைவை சந்திக்குது. அடுத்த தொகுதி ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி. 638 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார் 2011. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராகவும் வந்தாரு.
ஸோ பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லும்போது சொல்லுவாங்க, இது ரொம்ப எங்களுக்கு ராசியான தொகுதி, இங்க போட்டியிட்டதுக்கு பிறகுதான் கட்சி எதிர்கட்சியாவே வந்துச்சு அப்படின்வாங்க. ஆனா அந்த நம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியிலயும் அவங்களோட கேடஸ் மத்தியிலயும் வச்சிருந்தாங்கன்னா அந்த கட்சி எப்படி ஆட்சிக்கே வந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சுக்கல. காலம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையும் கொடுத்துருச்சு. ஸோ இங்க டிவிக்கே 309, டிஎம்கே 215, ஏடிஎம்கே 100, அதர்ஸ் 14. பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே 47% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 33%, ஏடிஎம்கே 15%, அதர்ஸ் 5% வாக்குகளை வாங்குறாங்க. டிவிகேக்கும் 9% குறையுது, டிஎம்கேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 6% இன்க்ரீஸ் ஆகுது, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் உயருது. ரிஷிவந்தியத்துல வந்து நாயுடு ஓட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு, டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. ரொம்பன்னு சொல்ல வரல, ஒரு 11-12% இருக்கும். இங்கேயும் வன்னியர்கள் தான் மெஜாரிட்டி. அதுக்கு அடுத்த இடத்துல ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் உடையாஸ் இருக்காங்க, இந்த மாதிரி பல கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட விழுப்புரமே தான் இந்த மாவட்டமும், அந்த மாதிரிதான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுறதுனால இங்கேயும் கிராமங்கள்ல அங்கங்க லைட்டா போலரைசேஷன் வருது. 2-3 பூத் எல்லாம் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்தோம், அங்கேயும் இதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ்லி 2021 நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம பண்ணும்போது 32 தொகுதிகளில் போலரைசேஷனா நான் ஃபைன் பண்ணேன். ஆனா இப்போ வந்து அது 18 குறைஞ்சிருச்சு. ஸோ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரெசிவா மாறுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் பாமகவினுடைய வீழ்ச்சியும் விசிகாவினுடைய வீழ்ச்சியும் இதை வந்து கோடிட்டே காட்டுது. ஸோ பாமக விசிகா என்னைக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத நிலைமைக்கு வராங்களோ, ஈவன் கூட்டணியிலே கூட அப்பதான் போலரைசேஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் அடிபட்டுருச்சு அப்படின்னு நம்ம ஒரேடியா எண்டுகார்டு போட முடியும். அது வரைக்கும் இந்த விஷயங்கள் அங்கங்க கொஞ்சம் தலை தூக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா சமுதாயம் ரீதியா வாக்காளர்கள் வந்து ஒன்றிணையறாங்க. அது வந்து அதனால எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ வன்னியர்கள் வெர்சஸ் ஷெட்யூல் காஸ்ட்ன்ற ஒரு ஃபைட் வர்றதுனால 2 பேருக்குமே எந்த பலனும் கிடையாது. ஏன்னா ஜெயிக்க போறது ஒரு திராவிட கட்சி, ஜெயிக்க போறது ஒரு முதலாளித்துவ சக்தி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதனால அவங்க தான் தங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இதை பத்தி பலவிதமான புரிதல்களை வந்து பெரியார் முதல் கொண்டு நிறைய பேர் பேசிட்டாங்க. ஸோ ரிஷிவந்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் காஸ்டோட ஓட்டு தாவேகாவுக்கு கன்சாலிடேட்டடா வருது, வன்னியர்களோட ஓட்டும் வருது, நாயுடு ஓட்டு சில பூத்துல தாவேகாவுக்கு பெரிய அளவுக்கு வருது, லீடே எடுக்குது சில இடங்கள்ல. இதுவே நீங்க வந்து நம்ம விருதுநகர்லாம் போயிட்டீங்கன்னா அந்த தாவேகா நாயுடு பூத்லாம் லீடிங் வரமாட்டேங்குது. பட் இங்க வருது. அதான் ஒரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த கட்சியினுடைய அமைப்பு மாறிட்டே இருக்கு. ஓகே, இந்த ரிஷிவந்தியத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா 9% குறைஞ்சிருக்கு. இது பாமக இன்க்ளூசிவ் அலையன்ஸ்னால தாவேகாவுக்கு ஒரு டிப் வந்திருக்கே தவிர பெரிய அளவுக்கு சேஞ்ச் வரும்னு எனக்கு தோணல. ஆனா 8%, அதாவது 8% குறைஞ்சாலே வந்து பெரிய மைனஸ் தான். 9% குறைஞ்சிருக்குன்னு போது இது வந்து நம்ம சீரியஸா கன்சர்ன் எடுத்துக்கணும். 3rd ரவுண்ட் சர்வேக்கு இந்த தொகுதியை நான் செலக்ட் பண்றேன். ஏன்னா பெரிய சேஞ்ச் நம்மளுக்கு தெரியுது. அதனால 3rd ரவுண்ட்ல கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டு தான் இது நம்ம சொல்லணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இங்க டெபாசிட்டை ரீடைன் பண்ணோம், ஆனா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதிமுகவினுடைய அந்த பலமே வந்து பெண்கள் வாக்கு தான். அது எப்பவோ போயிருச்சு, அதை நம்ம நிறைய இடத்துல சொல்லிட்டோம். அடுத்த தொகுதி உளுந்தூர்பேட்டை. இங்க டிவிகே 408, ஏடிஎம்கே 310, டிஎம்கே 65, அதர்ஸ் 17. இங்க வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு முறை போட்டிட்டு தோல்வியும் தழுவியிருக்காரு 2016ல. இங்க வந்து டிவிகேக்கு 51% வாக்குகள் கிடைக்குது, ஏடிஎம்கேக்கு 38%, டிஎம்கே 8%, அதர்ஸ் 3% வாக்குகள். இங்க டிவிகேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 3% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 5% குறையுது, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கு. கேண்டிடேட்ஸும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இங்க அதிமுகவை சேர்ந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்காரு. அசம்பிளி செக்மெண்ட்ல 2024ல இந்த இடத்துல அவர் லீடே எடுத்துட்டாரு. 10.5 ரிசர்வேஷனை வந்து இபிஎஸ் கொடுத்தாரு, அவருக்கான ஒரு நன்றி உணர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்கள் மத்தியில நிச்சயமா ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அந்த சென்டிமெண்ட்டும் இங்க இந்த கள நிலவரம், அதாவது இவங்க பண்ற கிரவுண்ட் ஒர்க் இதெல்லாம் சேரும்போது 2024 லோக்சபால பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேற தான். ஆனா பார்லிமெண்ட்லயே கட்சி லீட் எடுத்தது அப்படின்னா அந்த வன்னியர்களுடைய போலரைசேஷன்ல பெரிய அளவுக்கு அதிமுக பெனிஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அது தொடர்ந்து இந்த உளுந்தூர்பேட்டையிலையும் கண்டினியூ ஆகுது. ஆனா என்ன ப்ராப்ளம் இங்கன்னா, இங்க வன்னியர்களோட ஓட்டு முழுசா அதிமுகவுக்கு போல, அது ஸ்பிளிட் ஆகி போகுது. தாவேகாவுக்கும் போகுது, இவருக்கும் வருது, அதிமுக கேண்டிடேட்டுக்கும். அதனாலதான் இங்க அவரால் 38% வர முடியுது. ஆனா அதுக்கு மேல வர முடியல. திமுகவுக்கும் இங்க இஷ்யூவே இல்லை. வன்னியர்கள் ஒரு பக்கமும் ஷெட்யூல் காஸ்ட் ஒரு பக்கமும் பிரியும் போது பேக்கிங்கே இல்லைன்னும் போது கட்சி டெபாசிட் எடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ 8% போயிடுச்சு. மேபி ஆர்கனைசேஷன் ஒர்க் அது இதுன்னு பண்ணி அவங்க நிறைய டெக்னிக்ஸ் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு 10, 15, ஒரு 18 வரைக்கும் கூட வரலாம், டெபாசிட்டை வாங்கலாம். ஆனா இன்னைய தேதிக்கு அதிமுகவை விட திமுக ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இங்க வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க தோல்வியை தான் தழுவுவாங்க. இங்க வந்து அதிமுக 38% வருவதற்கான காரணம் வன்னியர்களுடைய அந்த சப்போர்ட் தான். அண்ட் ஸ்ட்ராங் எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்காரு. அவர் இல்லை அப்படின்னா எப்படி வரும்னா அதிமுக 25,
இங்க திமுக ஒரு 21. அந்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு பேட்டர்ன்ல வரும். 2 பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா 40 கிட்ட வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்க வரும். நான் 21ல பண்ணும்போது ஒரு டெசிசிவான மேண்டேட் தெரிஞ்சு ஒரு டைட்ல வந்து திமுக ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே தான் நடந்தது. டைட்ல தான் வந்து அவங்க வெற்றியும் பெற்றாங்க. ஓகே, அடுத்த தொகுதி சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி, கடைசி தொகுதி. இங்க 696 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிஎம்கே 328, டிவிகே 300, ஏடிஎம்கே 55, அதர்ஸ் 13. இங்க டிஎம்கேக்கு 46% வாக்குகள் கிடைக்குது, டிவிகேக்கு 43%, ஏடிஎம்கேக்கு 9%, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள். டிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்ல, டிவிகேக்கு 6% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 6% குறையுது, அதர்ஸ்க்கும் எந்த சேஞ்சும் இல்ல. ஸோ சங்கராபுரத்துல திமுகவுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் ஸ்டில் கண்டினியூ ஆகுது. நாயுடுஸ் வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை தான் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் வன்னியர்கள் மத்தியிலையும் சப்போர்ட் இருக்கு, ஷெட்யூல் காஸ்ட் மத்தியிலையும் 1/3 வந்து திமுக எடுப்பதனால எல்லா சைடும் கன்சாலிடேஷனை கொண்டு வருது. அண்ட் பெரிய அளவு களத்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கவுன்சிலர்ஸ் நிறைய இருக்காங்க திமுகவுக்கு இந்த பகுதிகளில். ஸோ அவங்க கிராமங்கள்ல வந்து மக்களை வந்து அணிதிரட்டுறாங்க கட்சிக்கு சார்பா. அண்ட் அவங்களோட ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியான பல விஷயங்களையும் அவங்க எடுத்துரைக்கிறாங்க. பட் என்னன்னா திமுகனால இங்க அவ்வளவு பண்ணியுமே 46% தான் வர முடியுது. தாவேகா 43% எடுத்து கடும் போட்டியை கொடுக்குது. இந்த தொகுதியில நிச்சயமா கடும் போட்டி தான் வரும். ஆனா தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அர்பன்ல வந்து தாவேகா பெரிய அளவு கட்சியா இருந்தாலும் ரூரல்ல வந்து லேக் ஆஃப் ஒர்க், அதுதான் ஆர்கனைசேஷன் ஒர்க் இல்லை, மிஷினரி இல்லை கட்சிக்கு. பட் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா புது கட்சிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சவாலான விஷயம் தான். பார்ப்போம், எப்படி வேணா இது போகலாம். இங்க வந்து அதிமுக 9% போயிடுச்சு. இதுக்கு கீழே அதிமுக போக முடியாது. இவ்வளவு குறைஞ்சுமே தாவேகானால லீட் எடுக்க முடியல அப்படின்னா இந்த சீட் வந்து ஒரு தோல்வியை தர சீட்டா தான் இருக்கும். ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரம் பண்ணா தாவேகானால ஒரு கடும் போட்டியை கொடுத்து 1% வந்து விக்டரி மார்ஜினை கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா இன்னைய தேதிக்கு இங்க திமுகவோட கைதான் ஓங்கி இருக்கு. கன்சாலிடேஷன் ஹெவியா இருக்கு. சில விஷயங்களை என்னால ஓப்பனா இங்க சொல்ல முடியாது. அந்த விஷயங்கள்லாம் வந்து திமுகவுக்கு வந்து பெரிய அளவுக்கு பேக்கிங்கா நிக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணி தான் இந்த அளவு பெரிய லீட் எடுக்கிறாங்க. திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு இந்த சங்கராபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. பர்சன்டேஜ் ஏன் டைட்ல வருது அப்படின்னா நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது இப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் வருது. ஈக்குவலா தான் ஓட் ஷேர் வந்துச்சு. பட் தாவேகாவுக்கு மிஷினரி இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, தொடர்ந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்னா புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னா மறுபடியும் அந்த கொஸ்டினை கேட்பாங்க. அதனாலதான் அதை சொல்றேன். போலரைசேஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோல. 2 வீடியோ கழிச்சு மறுபடியும் போலரைசேஷனா என்னன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கு இருக்கு. ஸோ சங்கராபுரத்துல திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்தது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருகின்ற இந்த 4 தொகுதிகளில் தாவேகா 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 1 தொகுதியிலையும், ஏடிஎம்கே 0 தொகுதிகள்லையும், அதர் 0 தொகுதிகள்லையும் லீடிங்ல இருக்காங்க. இங்க டிவிகேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, டிஎம்கேக்கும் எந்த சேஞ்சும் இல்லை, ஏடிஎம்கேக்கும் எந்த சேஞ்சும் இல்லை, அதர்ஸ்க்கும் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல என்னென்ன தொகுதிகளில் முன்னிலை வகிச்சாங்களோ அதுதான் லீடிங்ல இருக்காங்க. தாவேகா கள்ளக்குறிச்சி ரிசர்வ்டு தொகுதி, ரிஷிவந்தி, உளுந்தூர்பேட்டை இங்க லீடிங்ல இருக்கு. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் சங்கராபுரத்துல லீடிங்ல இருக்கு. ஏடிஎம்கே 0. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது டிவிகேக்கு 47% வாக்குகள் கிடைக்குது, டிஎம்கேக்கு 32%, ஏடிஎம்கேக்கு 17%, அதர்ஸ்க்கு 4% வாக்குகள். இங்க உளுந்தூர்பேட்டையில அதிமுக 3வது போய் சிங்கிள் டிஜிட் எடுத்துருச்சுன்னா இந்த 17% 10க்கு போயிடும். அப்படி பார்த்தா அதுல கொஞ்சம் தாவேகாவுக்கு கெயின் ஆகும், கொஞ்சம் திமுகவுக்கும் கெயின் ஆகும். இங்க வந்து தாவேகாவுக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல எடுத்த ஓட் ஷேர் ரீடைன் பண்றாங்க. டிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது. பெருசா இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண ஒண்ணுமே இல்லை. இங்க அதிமுகவினுடைய வாக்குகள் குறையுது, அதுல இருந்து தாவேகா கொஞ்சம் எடுக்குது. கெமிஸ்ட்ரி சில சீட்ல வந்து ஒர்க் ஆகுது அதிமுகவுக்கு. பட் ஓவராலா இந்த மாவட்டத்துல அதிமுகவுக்கு ஆதரவான எந்த சிச்சுவேஷனும் இது வரைக்கும் ஏற்படலை அப்படின்றதுதான் என்னுடைய ஓவரால் கருத்தா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம அந்த சீட் ஷேரிங் விஷயத்துக்கு வரலாம். அதிமுகவினுடைய தொகுதி பங்கீடு இதுல வந்து பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அமமுகவுக்கு 11 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு மூப்பனாருக்கு 5 தொகுதி, ஐஜேகேக்கு 2 தொகுதிகள், புரட்சி பாரதத்துக்கு 1 தொகுதி, ஜான் பாண்டியன் அவர்களுக்கு 1 தொகுதி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன காமெடியான விஷயம் என்னன்னா, நான் வந்து பாஜகவுக்கு ஒரு 60 சீட்டாவது கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா தாவேகாவுக்கு அந்த தொகுதிகள் எல்லாம் ஃபைட்டே இல்லை, ஈஸியா ஜெயிச்சிரும். ஆனா 27 சீட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. பாஜகவினுடைய கடந்த தேர்தலோட வாக்கு சதவீதம் 11%. அண்ணாமலை அவர்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை கொண்டு வந்திருந்தாரு. கட்சி சார்பு இல்லாம நம்ம இதை சொல்றோம், ஒரு பர்சனா ஒரு இண்டிவிஜுவலா அதை சொல்றேன். அவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை கொண்டு வந்தாரு. 11% எடுத்த கட்சிக்கு 27 சீட்டு, 19% எடுத்த கட்சிக்கு 169 சீட்டு. அதிமுக தான் சொல்றேன். பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேற தான். ஆனா ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு அளவுகோலுக்காக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி பார்க்கும்போது அதிமுக லிட்ரலி பாஜகவை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் பாக்குறேன்.
அண்ட் அதுலயும் இன்னும் ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, இந்த 27 சீட் வாங்கியிருக்காங்கல்ல, பெரும்பாலான தொகுதிகள் கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கு மேல டஃப்பான சீட் தான் வாங்கியிருக்காங்க. மினிஸ்டர்ஸ் நிக்கிற சீட்டா வாங்கியிருக்காங்க. புதுக்கோட்டையில ஒரு 4 சீட் வாங்கியிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. புதுக்கோட்டையில அதிமுகவுக்கே பலம் இல்லை, இதுல பாஜக போய் நின்று என்ன ஃபைட்டை கொடுக்க முடியும்? அறந்தாங்கி ஆலங்குடிலாம் வாங்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கடுமையான தோல்வியை தழுவும், அதுல சந்தேகமே இல்லை. டெபாசிட் இழக்கிற அளவு தோல்வியை தழுவ போறாங்க. ஆனா இந்த அளவு டம்பா சீட் வாங்குவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. பாஜகவினுடைய தோல்வி உறுதிதான். 0 to 3 சீட்டு அவ்வளவுதான் அவங்களோட எஸ்டிமேஷன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கூட ஒரு 6-7 வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா 60-70 சீட்லாம் வாங்குவாங்கன்னு நினைச்சோம். ஆனா 27 வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் 4% வச்சிருக்கிற கட்சிங்க. ஆனா அந்த கட்சி கூட 28 சீட் வாங்கிருச்சு. இவங்க 11% டெல்லியில ஆட்சியில இருக்காங்க. என்னென்னமோ சொல்றாங்கல்ல, இவங்களோட ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான். சோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து கடுமையான பின்னடைவை சந்திக்கும் அப்படின்றது உறுதியாகிடுச்சு. இவங்களோட அந்த டேக்லைனே என்ன தெரியுமா? திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். அதுதான். அப்படி சொல்லிட்டு கடைசியில இவங்க பாஜகவையே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா நிக்கிற சீட்டு எல்லாமே டைட் சீட்டு, மினிஸ்டர்ஸ் நிக்கிற சீட்டு, போலரைசேஷன் வர சீட்டு. இங்க வந்து கடுமையான பின்னடைவை தான் இவங்க வந்து சந்திப்பாங்க அப்படின்றத அவங்களே உறுதிப்படுத்திட்டாங்க. ஓகே, ரெண்டாவது பாமகவுக்கு 18 சீட்டு. பாமக நிக்கிற தொகுதிகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். போலரைசேஷன் ஹெவியா வரும். பாமக கடந்த தேர்தல்கள்லாம் கடுமையான தோல்வியை தான் தழுவிட்டு இருக்கு. இந்த முறையும் தோக்க சீட்டா பார்த்து டிக் பண்ணி கொடுத்த மாதிரி நிக்கிறாங்க. தோல்வி உறுதி தான். பாமகவுக்கு இதுக்கு மேல பேச ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அமமுகவுக்கு 11 சீட்டு. என்ன வன்மத்துல சீட்டை இபிஎஸ் ஒதுக்குனாருன்னு தெரியல. மன்னார்குடி இந்த மாதிரியான தொகுதிகள்லாம், அதுக்கப்புறம் காரைக்குடி இந்த தொகுதியெல்லாம் கொடுத்திருக்காரு. இங்கெல்லாம் வந்து அமமுகவுக்கு ஏதாவது பிரசன்ஸ் இருக்கா? பெரிய அளவுக்கு சப்போர்ட்டும் கிடையாது. அமமுகவோட ஓட்டு அதிமுக ஓட்டோட டிரான்ஸ்பர் ஆகாது அப்படின்றத ஆதாரப்பூர்வமா டேட்டாவோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டோம். அப்படி பார்க்கும்போது இது பொருந்தா கூட்டணி. 11 சீட்ல வன்மத்தோட 7 சீட்டு கிட்ட வந்து தோக்கிற சீட்டா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த கட்சியும் முடிஞ்சிடும். இந்த தேர்தலோட கடுமையான ஒரு தோல்வியை தழுவும். அதுக்கப்புறம் டிஎம்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்ரா, இந்த கட்சிக்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே கூட்டணியில ஒரு 20-30 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 சீட்டாவது வின்னபிள் இருக்கிற சீட்டா பார்த்து கொடுப்பாங்க. ஆனா இந்த தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்த 5 சீட்டுமே தோக்கிற சீட்டு. கன்னியாகுமரியில கொடுத்து வச்சிருக்காங்க அவ்வளவு சீட்டு. கன்னியாகுமரியில அதிமுக ஜெயிக்க முடியுமா? பாஜக ஜெயிக்க முடியுமா? அங்க போய் இவருக்கு கொடுத்து வச்சா, அதுவும் ரெட்டலையில நிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. தாமரையில நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஈரோடு மேற்கு, இங்கெல்லாம் வந்து ஜெயிக்க முடியுமா இவரால? ரெட்டலையில நின்னாலே தோல்வி தழுவுற சீட்ல போயிட்டு தாமரையில நின்னா ஜெயிக்க முடியுமா? அதாவது எப்படி இருக்குன்னா, இதுக்கப்புறம் நீ தேர்தலே நிக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு அடிச்ச மாதிரி ஒரு 5 சீட்டா கொடுத்து வச்சிருக்காங்க. ரொம்பவே எனக்கு வந்து கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. கூட்டணி கட்சிகளை நினைக்கும் போது எல்லாமே தோக்குற சீட்டா வாங்கியிருக்காங்க. அது என்னென்ன சீட்டு எப்படின்றத பத்தி என்னால பேச முடியும். ஆனா டைம் இல்லை, அதனால நான் அதை பத்தி பேசல. புரட்சி பாரதத்துக்கு 1 சீட்டு, 3 சீட்டு, 5 சீட்டு, 25 சீட்டுன்னு பேசினாரு. கடைசியில 1 சீட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஜான் பாண்டியன் 1 சீட்டு ராஜபாளையத்துல நிக்கிறாரு. வெற்றி வாய்ப்பு உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து என்டிஏனுடைய ஒரு காமெடி சீட் ஷேரிங்கா இருக்கு. சரி, ஓகே. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு நிலவரமானது இப்படிதான் இருக்கு. கள சூழல் இப்படிதான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.